வணக்கம் நண்பர்களே. நம்ம உடம்புல இருக்கிற குடலுக்கும் நாம பயன்படுத்துற இன்டர்நெட்டுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்க முடியும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கேக்குறதுக்கே கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நாம அத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். இப்போ நீங்க சாப்பிட்ட அந்த பீட்சா, அதுக்கு உண்மையிலேயே என்னதான் ஆகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதோட பயணம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. நாம நினைக்கிறத விட ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்சிடுது. சரி, பீட்சா ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா, அதுக்கும் ஒரு டிஜிட்டல் லைப்ரரியில இருக்கிற 1000 பக்கம் சம்ஸ்கிருத புத்தகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? கேக்குறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல? ஆனா, ரெண்டுக்கும் ஒரு ஆழமான அடிப்படையான தொடர்பு இருக்கு. அதத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி வாங்க, நம்ம கதையோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். நம்ம உடம்புல இருக்கிற ப்ராசஸிங் யூனிட்ஸ். நம்ம செரிமான அமைப்ப ஒரு சூப்பர் எஃபிஷியன்ட் ஃபேக்டரி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. உண்மைய சொல்லணும்னா, நீங்க ஒரு வாய் சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே டைஜஷன் ஆரம்பிச்சிடுது. எப்படின்னா, ஒரு நல்ல சாப்பாட்டோட வாசனைய நுகர்ந்தாலோ, அத பார்த்தாலோ, இல்ல அத பத்தி நினைச்சாலே போதும், நம்ம வாயில எச்சில் ஊற ஆரம்பிச்சிடும். இதுதான் முதல் ஸ்டெப். சரி, அந்த சாப்பாட்டோட பயணத்தை பாப்போமா? முதல்ல வாயில எச்சிலத உடைக்க ஆரம்பிக்குது. அப்புறம் ஒரு 10 இன்ச் பைப் மாதிரி இருக்கிற உணவு குழாய் வழியா மெதுவா கீழே போகுது. அங்கிருந்து ஜே ஷேப்ல இருக்கிற நம்ம வயித்துக்குள்ள போய் ஆசிடோட கலந்து ஒரு மாதிரி கூல் ஆயிடுது. ஆனா உண்மையான மேஜிக்கே எங்க நடக்குதுன்னா சிறுகுடல்ல தான். இங்க தான் எல்லா சத்துக்களும் உறிஞ்சப்படுது. கடைசியா பெருங்குடல் மிச்சம் இருக்கிற கழிவுகளை ப்ராசஸ் பண்ணுது. இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய மனுஷனோட சிறுகுடல் சுமார் 22 அடி நீளம் இருக்குமா. ஆமாங்க, 22 அடி. யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய ஒரு அமைப்பு நம்ம உடம்புக்குள்ள எவ்ளோ அழகா மடிச்சு வைக்கப்பட்டிருக்குன்னு. ஆனா இந்த சிறுகுடல் மட்டும் தனியா இந்த வேலைய செய்யறதில்ல. அதுக்கு ஒரு சப்போர்ட் டீம் இருக்கு. கணையம், கொழுப்பு, புரோட்டீன் எல்லாத்தையும் ஜீரணிக்க உதவுது. கல்லீரல் நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்ணி சத்துக்களை ப்ராசஸ் பண்ணி பித்த நீரை உருவாக்குது. பித்தப்பை அந்த பித்த நீரை தேவைப்படுற வரைக்கும் சேமிச்சு வைக்குது. சொல்லப்போனா இவங்க 3 பேர் தான் டைஜஷனோட சைலண்ட் ஹீரோஸ். சரி, இப்போ நம்ம உடம்போட 2வது முக்கியமான ப்ராசஸிங் சிஸ்டத்துக்கு வருவோம். இது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சூழலை சுத்தமா வச்சுக்கிற ஒரு அற்புதமான சிஸ்டம். இந்த விஷயத்தோட மூல ஆதாரம் இந்த கேள்வியே ஹிந்தியில இப்படி கேக்குது. பிஷாப் கேசே பந்தா ஹே, அதாவது சிறுநீர் எப்படி உருவாகுது. நம்ம டைஜஷன் சிஸ்டம் வெளியில இருந்து வர்ற பொருளை ப்ராசஸ் பண்ணுதுன்னா, இந்த யூரினரி சிஸ்டம் நம்ம உடம்புக்குள்ளே உருவாகிற கழிவுகளை ப்ராசஸ் பண்ணுது. இந்த சிஸ்டத்தோட ஹீரோ யாருன்னா நம்ம சிறுநீரகங்கள் தான். அது நம்ம ரத்தத்துக்கான ஒரு ஃபில்டர் மாதிரி. ரத்தம் அது வழியா போகும்போது தேவையில்லாத நச்சுக்கழிவுகளை பிரிச்செடுத்து நம்ம உடம்ப சுத்தமா வச்சுக்க உதவுது. சுருக்கமா சொல்லணும்னா, நம்மகிட்ட 2 ப்ராசஸர் இருக்கு. ரெண்டுக்குமே தனித்தனி வேலை. செரிமானம் வெளியிலேருந்து வர சாப்பாட்டை ப்ராசஸ் பண்ணி சத்துக்களை எடுக்குது. சிறுநீர் அமைப்பு உடம்புக்குள்ள இருக்கிற ரத்தத்துல இருந்து கழிவுகளை ப்ராசஸ் பண்ணி நச்சுக்களை வெளியேத்துது. நம்ம உயிர் வாழ்றதுக்கு ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதே ஐடியாவை எடுத்துக்கிட்டு மனுஷங்க உருவாக்குன ஒரு சிஸ்டம்ல அப்ளை பண்ணி பாப்போமா? ஒரு லைப்ரரி ஒரு புக்கை எப்படி ஜீரணிக்குது? ஒரு பேப்பர்லேருந்து பிக்சருக்கு அதோட பயணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல டைஜஷனோட ஃபார்மல் டெஃபினிஷனை பாருங்க. செரிமானம்ங்கிறது உணவை நம்ம உடம்பு பயன்படுத்திக்கக்கூடிய பொருளா மாத்துற ஒரு ப்ராசஸ். இத மனசுல வச்சுக்கோங்க. இப்போ இத பாருங்க, டிஜிட்டலைசேஷன் அப்படிங்கிறதோட டெஃபினிஷன். ஒரு புத்தகத்தை கம்ப்யூட்டர் பயன்படுத்தக்கூடிய தகவலா உடைக்கிற செயல்முறை. அந்த ஒற்றுமையை பாத்தீங்களா? இது ஒரு அருமையான ஒப்புமை இல்லையா? இந்த ஒப்புமையை இன்னும் அழகா விளக்கலாம். ஒரு ஸ்கேனர் இருக்கு இல்லையா, அதுதான் புக்கோட பக்கத்தை உள்ள வாங்குற வாய் மாதிரி. பிபிஐ, அதாவது பிக்சல்ஸ் பெர் இன்ச், அதுதான் அந்த பக்கத்தை எவ்ளோ தெளிவா மெல்லுதுன்னு தீர்மானிக்கிற பற்கள். ஓசிஆர், அதாவது ஆப்டிக்கல் கேரக்டர் ரெக்கக்னிஷன், அதுதான் டெக்ஸ்ட் பிரிச்செடுக்கிற சிறுகுடல் மாதிரி. கடைசியா அந்த ஃபைலுக்கு ஒரு ஐடென்டிஃபயர் கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் அந்த டிஜிட்டல் ஃபைலோட தனித்துவமான டிஎன்ஏ. சரி, இப்ப நாம பார்த்த இந்த 2 வேற வேற உலகத்தையும் ஒன்னு சேர்ப்போம். செரிமானமா இருக்கட்டும் இல்ல டிஜிட்டலைசேஷனா இருக்கட்டும், இதை எல்லாமே ஒரு பொதுவான ஒரு யூனிவர்சல் பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணுது. அந்த யுனிவர்சல் மாடல் இதுதான். இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். அதாவது உள்ளீடு, செயல்முறை, வெளியீடு. உணவு, ரத்தம் இல்ல ஒரு புத்தகம், இது இன்புட். செரிமானம், ஃபில்ட்ரேஷன் இல்ல டிஜிட்டலைசேஷன், இது ப்ராசஸ். கடைசியா வர சத்துக்கள், சிறுநீர் இல்ல ஒரு டிஜிட்டல் ஃபைல், இது அவுட்புட். இந்த சிம்பிளான மாடல் எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. கடைசியா நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான்.
இந்த இன்புட், ப்ராசஸ், அவுட்புட்ங்கிற சிம்பிள் பேட்டர்ன் நம்மள சுத்தி இருக்கிற எவ்ளோ பெரிய சிக்கலான சிஸ்டத்தையும் புரிஞ்சுக்க உதவுற ஒரு பவர்ஃபுல்லான மென்டல் மாடல். இது சும்மா ஒரு ஃபன்னான ஒப்புமை மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கருவி. இந்த பகுதியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்களோட சோஷியல் மீடியா ஃபீட்ல இருந்து நீங்க ஒரு புது ஸ்கில்ல கத்துக்கிறது வரைக்கும் உங்க வாழ்க்கையில வேற என்னென்ன சிஸ்டம்ஸ்லாம் இதே மாதிரி ரகசியமா ஒரு ப்ராசஸரா வேலை செய்யுதுன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.